ஆடிப்பெருக்கு பற்றிய ஒரு தகவல். ஆடிப்பெருக்கு நாளில் சகோதரர்கள் தனது சகோதரிக்கு சீர்கொடுப்பது ஒரு ஐதீகமாகும். ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் காவிரி தாயை தன் சகோதரியாக கருதி திருச்சியில் உள்ள அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்து அங்கு முழுவதும் தங்கியிருந்து காவிரிக்கு தாலி, புடவை, மலர்கள் இப்படி பல பொருட்கள் சீதனமாக கொடுப்பாராம். இப்புவியில் வாழும் அனைத்து உயிர்களையும் நீ என்றைக்கும் செழிப்பாக வளமாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்பாராம். இறைவனே வந்து காவிரிக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு. நாம் செய்யும் அனைத்து செயல்களும் பெருகி உயரவும், புதிய தொழில் தொடங்குவது, வீடு கட்டுவது, நிலவாசல் வைப்பது இப்படி பல செயல்களை செய்யலாம். கல்லுப்பு, மஞ்சள், வெல்லம், பச்சரிசி, பருப்பு இது போன்ற பொருட்களை வாங்கி பூஜையில் படைத்து நாம் வழிபட்டு அதை நம் சமையலில் சேர்த்து கொள்ளலாம்.